ஹாய், வெல்கம் டு குபேரலட்சுமி யூடியூப் சேனல் உறவுகளே. வாருங்கள், இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சுருக்கேன். எப்படின்னு செய்யணும்னு பார்ப்போம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகு, சீரகம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணும். பொன்னிறமாக வதக்கிட்டு முருங்கைக்கீரையையும் கழுவி நல்லா பிழிஞ்சு போட்டு அதையும் ஒரு சுருளாக வதக்கிடணும். இது பச்சையாக வச்சு சாப்பிடுவாங்க, சூப்பு வச்சு குடிப்பாங்க. நான் கொஞ்சம் வதக்கிட்டு தான் நான் தண்ணி ஆட் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சையாகவும் பண்ணலாம், இது நான் என்னுடைய செய்முறை. அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குறைச்சி தண்ணி ஊற்றிக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மூடி வச்சிடணும். ஒரு 2 கொதி வந்தோன்னே நம்ம அதை எடுத்துடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு கொதி இருந்தால் போதும். அவ்வளோதான், முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்படி தான் செய்வீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பாட்டில் கொடுங்க, சொல்லுங்கள். ஓகே உறவுகளே, பாய்.